ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் ஜிபோர்ட் கீபோர்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபியூச்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம கீபேடில் டைப் பண்ணோம்னா 2 கையையும் யூஸ் பண்ணி தான் டைப் பண்ண முடியும். ஒரு கையிலேயே டைப் பண்ண முடியுமானா டைப் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த அளவுக்கு அக்யூரஸியும் ஃப்ளெக்சிபிளும் கிடைக்காது. ஆனால் நம்ம ஒரு கையிலேயே டைப் பண்ணுற ஃபியூச்சர் இந்த ஜிபோர்டில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு கையிலேயே டைப் பண்ணுற ஃபியூச்சர் இந்த ஜிபோர்ட் செட்டிங்ஸில் இருக்குது. அதை எப்படி ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கீபேடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஒன் ஹேண்ட் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, கீபேட் வந்து அப்படியே ஸ்மால் சைஸ் ஆகி ஒரு கையிலேயே யூஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ரைட் சைடு ஹேண்டில் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கு, ஸோ ரைட் சைடு மாற்றுற மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு மோடுக்கு சேஞ்ச் ஆயிடும். இதில் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்கள் கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு இந்த ஒன் ஹேண்ட் மோடே வேண்டாம், எனக்கு பழைய மாதிரியே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஒன் ஹேண்ட் மோடு ஆனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நார்மல் மோடு கீபேடாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.